விஜய் கட்சி தான் வரணும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்து நல்லா தான் பாருங்க. ரோடு எல்லாம் ரொம்ப மோசமா தான் இருக்குது. என்ன பண்றானுங்க, அவனுக்கு போற ரோடு மட்டும் நல்லா கிளியரா வச்சுக்கிறானுங்க. நம்ம போற ரோடு பாரு பள்ளம் மூடமா குய்யும் குண்டுமா தான் இருக்குது. வேற வீடு எப்படி இது மொட்டை மொட்டையா? புதுசு ஒரு ஆள் வரணும், அப்பதான் நாடு உட்படும். மாற்றி மாற்றி உட்காந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸ்டார்டிங்லேருந்து டிஎம்கே தான் நம்ப. ஆனால் இப்போ யாருக்கு ஓட்டு போகுது எனக்கே புரிய மாட்டேங்குது. வில்லிவாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி யார் எம்எல்ஏன்றது எங்களுக்கு நிறைய தெரியாமல் தான் இருக்குது. சத்தியமாக நாங்கள் போன முறை யார் எம்எல்ஏ கேள்வி போடுறோம் வெற்றி அழகன். ஆனால் இந்த 5 வருஷத்து இதில் வந்து ஒரு முறை கூட நாங்கள் வெற்றி அழகனை பார்த்தது இல்லை. புதுசாக எவனோ ஒருத்தன் வரட்டம்பா, சீமா வாரான், விஜய் வாரான், அவன் வாரான், ஏன்டா எதிர்க்கிறீங்க? இப்போ நான் கூட வியாபாரம் பண்ணும்போது இல்லையா இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு தான் பேசுறாங்க. ஆதவார்த்தினா தெருக்கு வராரு, வீட்டுக்கு வந்து மக்களை சந்திக்கிறாரு. வில்லிவாக்கம் திமுக தொடர்ந்து வின் பண்ற இடம், அதுக்கு தான் ஆதவார்த்தினா இங்க இறக்கியிருக்காங்க. இந்த வாட்டி மாற்றம் கொடுக்கணும், அவர் வில்லிவாக்கத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த வாட்டி வில்லிவாக்கத்துல மாற்றம் கொடுக்கணும், டிவிக்கு அடிக்கணும், அதுக்கோசம் தான் அவர் வில்லிவாக்கத்துல இறங்கியிருக்காரு. ஆம்பளை புள்ள வச்சுக்கிறது பயமா இருக்கு சார். ஒரு காலத்துலாம் வந்து ஆம்பளை புள்ள வச்சுக்கலாம் பெருமையா சொல்லுவாங்க, எனக்கு பையன் இருக்கு. நான் இப்ப நாங்க ஆம்பளை புள்ள வச்சுக்கிறதே நாங்க பயப்படுறோம். ஏன்னா இப்ப கஞ்சா போதை பொருள் எல்லாமே அதிகமாயிடுச்சு. ஒரு என்ன மாதிரி எத்தனையோ அம்மா நைட்டு பூரா தூங்காத இருக்கிறாங்க பசங்களுக்கு காத்துக்குன்னு. அந்த நிலைமை மாறணும் சார். ஏன்னா என்ன மாதிரி லட்சம் அம்மா இருக்கிறாங்க, எவ்வளவு குழந்தைங்க போதைக்கு அடிமையாயிடுச்சு. அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. தொகுதியிலே இதுல 4 முறை 5 முறை நான் சட்டமன்ற எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கேன். எல்லாம் டிஎம்கே தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து கண்டிப்பா அதுல போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். எதுக்காகனா நாட்டுல ரொம்ப அராஜகம் நினைச்சிட்டு ஊழல் நிறைய இருக்கு. அராஜகம் ரொம்ப 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 அராஜகம். எந்த ஒரு மிஸ்ஸஸ் எங்க நடக்குதோ அது எல்லாமே டிஎம்கேக்காரா தான் இருக்காங்க. மற்றவங்க அந்த டிஎம்கேக்கார பண்றாங்கன்னா நம்ம கட்சிக்காரன் பண்றாங்கன்னா அவங்க எதிர்த்து எதுவும் கேள்வியோ கேட்க மாட்டேன்றாரு. ரொம்ப அராஜகமா இருக்கு ஆச்சு.